நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட். வேளாண் நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அத்துறையின் செயலாளர் அபூர்வா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம் நேரலையில். இப்போ இந்த பட்ஜெட்ல நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா உழவர் அங்காடிகள்னு ஒரு 100 அங்காடிகளை பண்ணியிருக்கோம். அதுல விவசாயிகள் உற்பத்தியும் செய்யும் பொருட்களை எல்லாம் ஒரு காமன் பிராண்டில் வச்சு விற்பனை செய்வோம். அதுக்காக ஒரு 100 அவுட்லெட் நாங்க ஓபன் பண்ண போறோம். அது உழவர் அங்காடிகள். அதுல விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களை துறையை கொள்முதல் செய்து அதை நேரடியாக அவங்களுக்கு இணைய வழி வர்த்தகத்து வழியாகவும் நேரடியே விற்பனை வழியாகவும் அவங்களோட வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக இதை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மஞ்சளுக்கு மெருகூட்டும் இயந்திரங்கள், பண்ருட்டியில் பலா மதிப்பு கூட்டு மையம், அதே மாதிரி பெரம்பலூரில் சிறுதானிய மேம்பாட்டு மையம், அப்புறம் ஸ்டார்ட் அப்ஸ் புதுசாக அக்ரியில் ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு 10 crore 10 கோடி அலோகேஷன் இருக்குது. அதே மாதிரி ட்ரோன் டெக்னாலஜியை பாப்புலரைஸ் பண்ணுறதுக்கு எப்படி கரெக்டாக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதுன்றதுக்காக ட்ரையல். அதே மாதிரி வேஸ்ட்லேருந்து எப்படி நம்ம மதிப்பு கூட்டல் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறோம். அவ்வளோதானே போகிறோம்ல. இன்னொரு ஸ்லைடு இருக்கா? சரி. ஆமாம். அப்புறமா கோயம்புத்தூர், மதுரை, திருச்சியில் ஏற்றுமதி தர பரிசீலனை செய்து சான்றிதழ் பண்றதுக்காக லெபார்டரிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வேளாண் விளைபொருளுக்கும் கடல்சார் மீன் பொருளுக்கும் பல்வேறு வேல்யூ செயின்களை ஏற்படுத்துதல். அதுக்கப்புறம் தர்மபுரி, திருப்பூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இந்த டிராட் மிட்டிகேஷன் ப்ரோக்ராம், அதாவது வறட்சி தணிப்பிற்கான ஒரு சிறப்பு உதவி திட்டத்தையும் அந்த பட்ஜெட்டில் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அவ்வளோதானே. தேங்க்யூ. மேடம், இப்போ நீங்கள் இதெல்லாம் சொன்ன இந்த சர்க்கரை பற்றி அந்த இதெல்லாம் அவங்க பட்ஜெட்டில் சொன்னாங்க. பட் சர்க்கரை ஆலையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இந்த மூடு விழா கண்டு தான் இருக்குது. தனியார் சர்க்கரை ஆலையும் சரி, கவர்மெண்ட் ஆலையும் பல மூடிட்டோம். இப்போ கவர்மெண்ட் இப்போ திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அமராவதி சர்க்கரை ஆலையும் மூடக்கூடிய சூழல் மறுபடியும் நிறைய இடங்களில் வந்திருக்குல்ல. இப்போ அதுக்கு என்னென்ன பண்ண போறீங்கன்னா, உற்பத்தி சில அதிகம்னு தெரியும், இருந்தாலும் கூட இப்போ இதை தடுக்கிறதுக்கும் அதே மாதிரி இந்த நம்ம கரும்பு உற்பத்திக்கு என்ன பண்ண போறோம்? கரும்பு உற்பத்திக்கும் நாங்கள் திட்டங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல கரும்புக்கான விலையும் இப்போ 195 ரூபாயிலிருந்து ஏற்றி 20 ரூபாய் ஏற்றி 215 ரூபாய் அறிவித்திருக்கோம் அந்த இன்சென்டிவ். இப்போ கரும்பு பயிர்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல விதமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கரும்புல நம்ம ஹையஸ்ட் ஈல்டு எடுத்திருக்கோம். 111 மெட்ரிக் டன் பர் ஹெக்டருக்கு எடுத்திருக்கோம். அதனால நாட்டிலேயே நம்ம கரும்பு பயிர்லையும் நல்லா தான், அதாவது அந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷனும் நம்ம பண்ணியிருக்கோம், ஹையஸ்டாகவும் இருக்கும். கரும்பு அது சரியா பிளான் பண்ணினோம்னா, போன வருஷமெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா சுகர் கேனுமே மோஸ்ட் ஆஃப் த ஆலைகள் நல்லபடியா இயங்கினாங்க, ஓரளவுக்கு லாபமும் ஈட்டினாங்க. ஏன்னா போன தடவை ஆனா அவங்களுக்கு ஓவரால் அந்த பின்னாடி இருக்கிற லாசஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஓவராலா லாஸ் வருது. மற்றபடி சென்ற வருடம் சர்க்கரை ஆலைகள்லாம் கொஞ்சம் சிறப்பாக, ஒரு சில சர்க்கரை ஆலைகளை தவிர சிறப்பாக போயிட்டாங்க. ஏன்னா நீங்க அதே உங்களுக்கு தெரியும், அந்த கரும்பு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் அதை வெட்டுறதுக்கு வருவாங்க. அந்த கூலி ஆள் கிடைக்கிறது சிரமம். அது கரெக்டா அந்த 10 மாசத்துக்குள்ள பண்ணாதான் கரெக்டா. அந்த 10வது மாசத்துல கரும்பு வெட்டினா மட்டும்தான். கொஞ்சம் தள்ளி போனாலும் பிரச்சனை ஆகும். இப்போ இந்த மூடு விழா கண்டு வரக்கூடிய அந்த மாதிரி ஆலைகளுக்கு வேற எந்த மாதிரி நவீனம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறோமா, இல்ல ஏதாவது திட்டங்கள்? ஆலைகளை சேவ் பண்றதுக்கு இப்ப என்ன பண்ணிருக்கோம்னா, அவங்களுக்கு இருக்க பழைய மெஷினரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திட்டு புதுசா மெஷினரி கொடுக்குறோம். ஸோ தட் எஃபிஷியன்சி ஜாஸ்தி ஆகும், அந்த சர்க்கரை சாரை எடுக்கிறது ஜாஸ்தி நல்லா வரும்ன்றதுக்காக அது ஒரு பக்கம். அப்புறம் கரும்பு வெட்டுறதுக்கு மெக்கனைசேஷனும் நாங்க சொல்லியிருக்கோம் அந்த பட்ஜெட்ல. கரும்பு வெட்டுற மெஷின்ஸை இப்போ நம்ம அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்லயே வாங்கி விவசாயிகளுக்கு வாடகை கொடுக்க சொல்லியிருக்கோம். அது மாத்திரம் இல்லாம விவசாயிகளும் வாங்க வந்தாலும் அவர்களுக்கும் மானியம் கொடுக்கறதுக்கான திட்டம் நம்ம வகுத்திருக்கோம். ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்போ கரும்புக்காக பண்ணியிருக்கோம். அதுல கரும்புல ரெக்கவரிங்கிறது ஓரளவுக்கு அது தட்பவெப்ப நிலையும் காலநிலையும் பொறுத்திருக்கு. இந்த வருஷம் அதிக மழை பெஞ்சு கொஞ்சம் அந்த கரும்பு சீசன்ல, அந்த கிரஷிங் சீசன்ல மழையெல்லாம் வந்ததுனால இந்த வருஷம் எங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவரி கம்மியாகுது. அது மாதிரி கரும்புங்கிறது ஒரு ஃபேக்டரியோ ஒன்றை பொறுத்து இல்லை. அதாவது நார்மலி கரும்புக்கு அதிக ரெக்கவரி வரணும்னா பகல்ல அதிக வெயிலும் ராத்திரில ரொம்ப குளிரும் வேணும். அந்த மாதிரி நார்மலி பாத்தீங்கன்னா தர்மபுரி, பாலக்கோடு,
கள்ளக்குறிச்சி அந்த மாதிரி அந்த மலையோரம் இருக்க மாவட்டங்கள்ல இல்ல மேல பெங்களூர் கிட்ட அந்த கொஞ்சம் வெயிலும் குளிரும் ஜாஸ்தி இருக்கிற மில்லாம் ரெக்கவரி வரும். இப்போ மற்ற ஊர்களெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அது மாத்திரம் இல்லாமல் ரெக்கவரி அதிக வர வெரைட்டிஸ்க்கும் நம்ம இப்போ போக வேண்டியிருக்கு. அப்படி போகணுன்னாலும் அது விவசாயிகளுக்கும் இப்போ நாங்கள் அதை ப்ராபகேட் பண்ணுறோம். ஏன்னா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராக்டிக்கல் நாலேஜில் பண்றாங்க. இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் சயின்டிஃபிக்கா அவங்கள வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஐ திங்க் லாஸ்ட் இயர் அந்த பொக்கோபாயில் டிசீஸ் வந்து ரொம்பவும் அஃபெக்ட் ஆச்சு. அது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இதுல. அதுதான். தேங்க்யூ. வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அத்துறையின் செயலாளர் அபூர்வா செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். நம்ம வீடு நமக்கு தெரியும். நம்ம சிமெண்ட் SRM PR சிமெண்ட். இது நம்ம சிமெண்ட்.